ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இதில் பார்த்தீங்கன்னா வந்து யாழ டெஸ்ட் அண்ட் ஆடை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து V3 வரைக்கும் நம்ம பண்ணியிருந்தோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நெட் ஃபேஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் டெஸ்ட் நெட் டோக்கன் கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ புது வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் நெட் வந்து போயிடுச்சு. ஸோ மெயின் நெட் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து ஒரிஜினல் அசெட் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரிஜினல் அசெட் வச்சு பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த டெய்லி செக்இன் இருக்குது, முடிஞ்சால் அதில் இருக்காது பண்ணுவோம். ஸோ உங்களால் வந்து ஏதாச்சும் இன்கேஸ் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா ஒரு $10 கூட நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா பேருக்குன்னு பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதெல்லாம் எப்படி பண்ணுறது டீலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன். இல்லை நானே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட ஃபண்டு இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் என்ன டெய்லி செக்இன் மட்டும் பண்ண சொல்கிறேன். இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எப்படி பண்ணுறதுன்னு வந்து நான் ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன். பட் நான் அதை காட்ட மாட்டேன் எப்படின்ட்டு. ஏன்னா என்கிட்ட ஃபண்டு இருந்தால் தான் நான் வந்து காட்ட முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டீலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் யாழா வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து 36 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிஸ் வந்து earn பண்ணிக்கிறேன். ஸோ டெய்லி லாகின் வந்து 14 நாள் தான் பண்ணிக்கிறேன். என்னோட ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 52,000 இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் நெட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து அக்குமுலேட் ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களோட டெஸ்ட் நெட் ஃபண்ட்லாம் வந்து ஜூலை 16க்குள்ளே நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னும் 1.5 மாதம். ஓகே, ரவுண்டாக கூட 2 மாதம் கூட வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் டைம் இருக்குது. பட் வேணும்னா நீங்கள் எப்போயோ கூட எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது வந்து ரெடியாக பார்க்கலாம் நம்ம. ஸோ ஜஸ்ட்டு வந்து அந்த பேஜில் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டு வந்து போர்ட்ஃபோலியோ போய்க்கோங்க. ஸோ போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபண்டை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, ரைட்டா? ஸோ ஜஸ்ட் போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டேக் எல்பியில் கொடுத்துருக்கேன். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிக்விடிட்டியில் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் ஸ்டேக் எல்பியில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே விட்ரா கொடுத்துட்டு என்கிட்ட இருக்கிறது எல்லாமே இந்த எல்பியில் வந்து ரிமூவ் பண்ணணும். பட் ஆனால் நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு எல்லாமே எங்கே கொண்டு வந்திருக்கேன்னா ஸ்டெபிலிட்டி பூலில் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் நிறையா கொடுக்கத்தான் சொல்லியிருந்தாங்க ஷேரு. ஓகே, ஸோ ஆனால் அதுலேயும் காட்ட மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து உங்களுக்கு காட்டாது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே நெட்வொர்க் வந்து மேபி எரரில் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மேனுவலாக போய் வாலெட்டில் போய்ட்டு நீங்கள் சிப்போலியா ஐடிஹெச் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றிட்டு இருக்கிற எல்லா எல்பி டோக்கனை வந்து நான் விட்ரா கொடுத்துக்கிறேன் நான். ஸோ நம்ம டெஸ்ட் நெட் கைனாக மாற்றி வச்சுக்கலாம். நம்மளோட டெஸ்ட் நெட் பிடிசி ஏன்னா வந்து வேறு மேபி ஏர்ட்ராப் தேவைப்படும். அது நம்ம லூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ முடிஞ்சாலும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டேக் எல்பி நம்ம எடுத்தாச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் எல்பி டோக்கன் இருக்குல்ல, இங்கே கிளிக் கொடுத்துட்டு நம்ம இதில் யூனிஸ்டாப்பில் தான் போய் பார்த்தீங்கன்னா வந்து லிக்விடிட்டியில் போட்டு வச்சுக்கிறோம். ஓகேவா? நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ லிக்விடேஷனில் சில நமக்கு லாஸ் ஆகும் தான். ஓகேவா? அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ வீட்டு பொசிஷன் நம்மள்ட்ட இருக்கா, ரைட்? இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே விட்ரா எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாலெட்டில் கனெக்ட் பண்ண சில டைம் ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா மெட்டாமாஸ்க் காட்டாது. அப்படி காட்டலாம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டாக போடு மாற்றிட்டிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து காட்டிடும். ஓகே, ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட நியூ பொசிஷன் இருக்கா, ஸோ யுவர் பொசிஷன் மேலே ஒரு ஆப்ஷனுக்கு அது கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இது அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பொசிஷன் தான் நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் அந்த பொசிஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே வந்து ரிமூவ் லிக்விடிட்டிக்கு இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. ஸோ மேக்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்க எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க. இப்போ ஜஸ்ட்டு கொடுத்துட்டு 100% கொடுத்துட்டு இங்கே ரிமூவ் வரும். உங்கள் வாலெட்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்கும். அது கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் லிக்விடிட்டி ரிமூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து இதை கொடுத்துக்கோங்க. அது கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் வச்சுருக்க யூ டோக்கன் அந்த YBTC வந்துடும். ஸோ என்ன பண்ணி ஸ்வாப் பண்ணிக்கோங்க. ஸோ யூலேருந்து YBTC மாற்றிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் வச்சதில் கொஞ்சம் லாஸ் ஆகும் தான். ஏன்னா வந்து லிக்விடேஷன்லாம் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போகும் தான். ஸோ நான் போக மீதி வரது தான் நமக்கு இப்போதைக்கு வந்து நம்ம வச்சுக்க போகிறோம். ஜஸ்ட்டு வந்து நான் ஃபுல்லாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்வெர்ட் பண்ணது அப்போ நான் இப்போ யூலேருந்து YBTC மாற்றிக்கிறேன். ஸோ பார்த்ததும் பார்த்தீங்கன்னா ஓகே வந்துடும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே 3 கோட் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இப்போதைக்கு 4 YBTC இருக்குது. இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு ஃபுல்லாக மாற்றிக்க போகிறேன். ஸோ நீ வேணால் கொஞ்சம் வச்சு தான் வச்சுக்கலாம். பட் வச்சுக்கிறதால என்ன யூஸ்னு எனக்கு இப்போதைக்கு தெரியல. நான் வந்து 4 அப்படியே மாற்றிக்கிறேன் நான். ஜஸ்ட் சப்மிட் கொடுத்துட்டு. ஆனால் இது நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரத்துக்கு மேபி ஒரு 1 வீக் கூட ஆகலாம். லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஆச்சு எனக்கு. ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக வருமானு கேட்டால் அது தெரியாது. ஜஸ்ட் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். நான் மாற்றிட்டேன். மாற்றினாலும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வரல. ஸோ அது எப்போ வருதோ வரட்டும். நம்ம அது வந்து மேலே வேறு எதாவது நம்ம ஏர்ட்ராப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து மெயின் நெட் டாஸ்க் எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாழா மெயின் நெட்டுக்கான வெப்சைட்டு. இது தனி லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். இதில் என்ன பண்ணணும்னா வந்து சேம் தான். உங்கள்கிட்ட இருக்கிறப்ப ஒரிஜினல் அசெட்டு இப்போ BTC ஒரிஜினல் அசெட் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் YBTCயாக மாற்றிட்டு நீங்கள் வந்து மின்ட் YU கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெபிலிட்டி ஃபுல்லே நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு YBTC லிக்விடேஷன் கெயின் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அது தெரிஞ்சு நீங்கள் பெஸ்ட்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட ஃபண்டில் இருந்தால் நான் வந்து பண்ணுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் யுவர் வாலெட். இது வந்து யூனிசெட் வாலெட்டை போய்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து டெஸ்ட் நெட்லேருந்து லைவ் நெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ மாறினதுக்கப்புறம் தான் நீங்களே பிரிட்ஜ் பண்ணி நீங்களாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ ஓகே இப்போ நான் வாலெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சா நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து டெஸ்டினேஷன் செயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மெட்டாமாஸ்க் இவிஎம் வாலெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டர் பண்ண முடியலன்னா ஜஸ்ட்டு போய்ட்டு என்ன பண்ணி பெரி போர்டு போய்ட்டு ஸோ டெய்லி நீங்கள் வந்து செக்இன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரியிலேருந்து ஐஸ் பெரியை கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 வச்சுக்கிறேன். இதுக்கே 311 ஆகிடும் ஓகேவா பார்த்துக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இதில் வந்து ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரிஜினல் அசெட் வச்சு பண்ணுறதுல நமக்கு ரிஸ்க் தான். ஸோ அதனால் ஒரிஜினல் அசெட் உங்களுக்கு விருப்பம் தான் நான் விட்டுறேன். நான் வந்து இப்போதைக்கு என்கிட்ட அசெட் கண்டிப்பாக இல்லை, அதனால் நான் பண்ணுற ஐடியாலும் இல்லை. ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சா நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் லிங்க் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி கலெக்ஷன் மட்டும் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ டெய்லி கலெக்ஷன் வந்து மஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. அது பண்ணிங்கன்னா அதுக்கு மேபி எது பெனிஃபிட் இருக்கலாம் ஓகேவா. ஸோ ஓகே இதில் வந்து பாருங்கள் ஒரு பெரிஸ் வந்து எத்திரியத்தில் இருக்குதா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம YBTC மாற்றணும். ஸோ YBTCக்கு இப்போ என்கிட்ட அசெட் எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 0.001 இருந்துச்சுன்னா நான் சப்மிட் கொடுத்துட்டு என்னோடய BTC வேலெட்லேருந்து YBTCயாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவிஎம் செயின் கொண்டு வந்துட்டு தென் அதுலேருந்து நான் வந்து YU டோக்கனாக மாற்றிக்கிட்டு அது ஸ்டேபிள் டோக்கன் தான் YUவாக மாற்றிக்கிட்டு நான் அதுலேருந்து வந்து ஸ்டேக் பண்ணி நான் ஏர்ன் பண்ணுறது தான். அதில் எப்படி பண்ணணும் டெஸ்ட்நெட்டில் சேம் அதே மாதிரி தான் இது பண்ண போகிறோம். பட் இது நல்லா கேட்டுக்கோங்க. அதுக்கு டெஸ்ட்நெட் பெரிங்க செக் பண்ணுறது ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். கொடுத்தும் 14 வந்து பாருங்கள் 36.51 மில்லியன் இதே காட்டுது. ஸோ நம்ம மெயின் நெட் பெரி நம்மளால் வந்து இப்போ ஏர்ன் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து எப்படி பண்ணுறது ஸோ டெய்லி டாஸ்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம். மறுபடியும் ஸ்டே டியூன் நான்